தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்று தாயார் திருச்சபையானது புனித பீட்டர் கிளாவர் அவருடைய திருநாளை கொண்டாடுகின்றது. மறைபரப்பாளர், குரு, ஒப்புரவாளர், ஆப்பிரிக்க மக்களின் வாழ்வாதாரத்திற்காக மிகவும் உழைத்தவர். அடிமைத்தளத்தில் இருந்த மக்களை மீட்கவும் அவர்களுக்கு நற்செய்தி அறிய வைக்கவும் தன் முழு ஆன்மாவையும் ஒப்பு கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்திற்காக உழைத்தவர் இந்த பீட்டர் கிளாவர் என்ற புனிதர். இயேசுவின் மீதும் அன்னை மரியாதை மீதும் மிகுந்த பக்தி கொண்டவர். அடிமைகளுக்காக போராடியவர் என்ற பல பட்டங்களை கொண்ட இவருடைய திருநாளை கொண்டாடும் நாமும் அன்னை மீதும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீதும் மிகுந்த நம்பிக்கையை விசுவாசம் கொள்வோம். பிறருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஏழை எளிய அடிமையா இருக்கின்ற அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக உழைப்போம் என்று கூறி இந்த நாளை தொடங்குவோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 12 19 முடிய வசனங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 12 19 முடிய உள்ள வசனம். இதில் இயேசு தன்னுடைய 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். அவர் தனக்கு உண்டான 12 சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவர் தன்னுடைய ஜெபத்தில் நேரத்தை செலவிடுகிறார். எவ்வளோ அற்புதங்கள் செய்தவர், எவ்வளோ பணிகளில் பிஸியாக இருந்தவர், எவ்வளோ வேலைகளில் ஈடுபட்டவர். ஆனாலும் தான் செய்ய போகும் பணிக்கு முன்பாக அவர் ஜெபம் செய்கின்றார். புனித பாத்திரப்பியோ அவர் கூறுகின்றார், ஜெபம் நம்முடைய ஆன்மாவிற்கு ஒரு சிறந்த ஆக்சிஜன் என்று கூறுகின்றார். நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இறைவனோடு உறவாடுகின்றோம், இறைவனோடு இணைகின்றோம், இறைவன் நம்மை காக்கின்றார். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறை இயேசுவோடு சேர்ந்து நாம் நம்முடைய நாளை தொடங்குவோம், ஜெபிப்போம். இறைவன் நமக்கு வேண்டிய அனைத்து ஆசையும் தருவார். அது மட்டுமல்லாமல் அவர் பெருந்திரளான மக்களுக்கு பணிகள் புரிந்தார். தனக்கு உண்டான சீடர்களை தேர்ந்தெடுத்த பின் அங்கு உள்ள பல நோயினால் துன்பப்பட்ட பலரை குணமாக்கினார். நாமும் இறைவனின் சித்தத்தை ஏற்று அதன்படி நடக்க நாளை தொடங்குவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு தேவையான அனைத்து ஆசை நிறைவாக தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் உழைப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.